चरण सरोज रज निज मन मुकुर सुधार बरणौ रघुबर बिमल जसु जोदायक फलचार बुद्धिहीन तनु जानिके सुमिरो पवन कुमार बल बुद्धि विद्या देहु मोहि हरहु कलेस विकार जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस तिहु लोक उजागर रामदूत अतुलित बल धामा अंजनी पुत्र पवन सुत नामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन बरण विराज सुभेश कानन कुंडल कुंचित केश हाथ वज्र और ध्वजा विराजे कांधे मूंज जनेऊ साजे शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित्र सुनिबे को रसिया राम लखन सीता मन बसिया राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की। श्रीमद् रामायणं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाத் ராமாயணாத்மனா. இது நாம் நித்தியமும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனியன். அதாவது வேதவேத்யன் வேதம்னு ஒன்று இருக்குது, வேத பிரதிபாத்தியன் ஒருத்தர் இருப்பார், வேதத்தால் சொல்லப்படும் பகவான். அதாவது ஸ்ரீமத் ராமாயணம் ஏற்படுவதற்கு காரணம் சொல்கிறா. ஸ்ரீவைகுண்டத்தில் திருப்பார்கடலில் பெருமாள் சயனித்து கொண்டிருக்க பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் படுத்துட்டு இருக்கும்போது தேவர்கள்லாம் போய் சரணாகதி பண்ணால் எப்படியாவது நீ மனுஷனாக பிறந்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும்னு. அப்போ பெருமாள் சொல்லிட்டார், நான் ராமனாக பிறக்கிறேன், இக்ஷ்வாக்கு குலத்தில் தசரதனுக்கு பிள்ளையாய் தசரதாத்மஜனாய் ராமனாய் பிறக்கின்றேன் சொல்லிவிட்டார். வேதம் பார்த்தது, வேதத்தால் சொல்லப்படும் நீ ராமனாக பிறந்துடுற, நாங்கள் யாராக பிறக்கன்னு கேட்கும்போது பெருமாள் சொன்னாராம், நான் வேத பிரதிபாத்தியன் ராமனாக பிறக்கும்போது வேதங்கள் நீங்கள் ராமாயணமாக பிறந்து விடுங்கோள்னு சொன்னாராம். அதனால தான் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீத்து சாக்ஷாத் ராமாயணாத்மனா. அதில் வேதம் வேறல்ல, மறை வேறல்ல. ஆழ்வார் சொல்லும் போதே வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் பாதம் பணிந்துன்னர். வேதம் வேறல்ல, ராமாயணம் வேறல்ல. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பல பல கதாபாத்திரங்கள் நமக்கு நன்னா ஞாபகம் வரும். ராமர், சீதை. ஆனால் குழந்தைகள்கிட்டலாம் கேட்டேன்னு வச்சுங்கோ, நீங்கள் உங்ககிட்ட நான் அந்த கேள்வியெலாம் கேட்குறேன், உங்கள் பேரன் பேத்தி இவாகிட்டலாம் கேட்டேன்னா ஒருவர் ஞாபகம் வருவார், ஹனுமார் ஞாபகத்துக்கு வருவார். நான் ஹனுமார் இல்லைன்னா ராமாயணம் இல்லை. இது ஸ்ரீ மகாபாரதத்தில் அப்படி இல்லை. கபித்வஜனாக இருந்தவன் இல்லாமல் மகாபாரதம் இல்லை. கபித்வஜன்னா, கபிஹினா குரங்கு, துவஜம்னா கொடி. குரங்கு கொடியானாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த பார்த்தசாரதி கண்ணன் எம்பெருமான்.
ஆழ்வார் சொன்னார், மீனமற் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து கானமர் வேழம் கையெடுத்து அலர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னர். அப்பேற்பட்ட திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி இல்லாமல் மகாபாரதம் இல்லை அங்கே. ஆனால் ஹனுமார் இல்லாமல் ராமாயணம் இல்லை. அதனால பெருமாள் பகவான் இல்லாமல் மகாபாரதம் இல்லை, பாகவதோத்தமரான அந்த ஹனுமார் இல்லாமல் ஸ்ரீமத் ராமாயணம் இல்லைன்னு சொன்னால் அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை உடையவர் ஹனுமார். அந்த ஹனுமாருடைய சரித்திரம்னு பார்த்தேன்னா சுருக்கமாக ராமாயணத்தில் இருக்குது, மற்றைய புராணங்கள்லேருந்து எடுத்து சொல்லலாம். அப்பேற்பட்ட ஹனுமார் சரித்திரம் பார்த்தேன்னா இந்திரனுடைய சபை நம்ம மேலே கொஞ்சம் போனால் தான் உண்டு. அமராவதி பட்டினம், அமராவதி பட்டினத்தில் இந்திரனுக்கு எப்போவுமே கொஞ்சம் இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும், டான்ஸு அது இதெல்லாம். அதனால் புஞ்சிகஸ்தலான்னு ஒரு டான்ஸர், ஒன் ஆஃப் த ஃபியூ டான்சர்ஸில் புஞ்சிகஸ்தலான்னு அந்த காலத்தில் ரொம்ப அவார்ட்லாம் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி புஞ்சிகஸ்தலா நாட்டியம் ஆடுவோம். புஞ்சிகஸ்தலாவை கண்டா இந்திரனுக்கு பிடிக்கும், இந்திரனுக்கு பல பேரை கண்டா பிடிக்கும். அதில் ஒருவள் புஞ்சிகஸ்தலா. இந்த புஞ்சிகஸ்தலாக்கு வாயு பகவானை கண்டால் பிடிக்கும். அதனால் 2 பேரும் பூலோகத்துக்கு வந்தால் வரும்போது தண்ணீர்லாம் இருக்குது, இந்த வாட்டர் தீம் பார்க்லாம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் விளையாட ஆரம்பித்தா இந்த புஞ்சிகஸ்தலா ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாக தண்ணீரை தெளிச்சுட்டே இருந்த வாயு பகவான் மேலே. வாயு பகவான்கிறது யார்? காற்று தானே. இப்படி அடித்தா அது ஒரு மீடியனாக எடுத்துட்டு அது இன்னொருத்தர் மூஞ்சியில் போய் விழுந்துடுத்து. அது ஒரு ரிஷிக்கு கோபம் வந்துடுத்து. அந்த காலத்தில் கோபம் வந்தால் சாபம் கொடுத்துருவா. அது என்ன ஒரு விஷயம்னா சாபம் கொடுத்தா பழிச்சிரும். இப்போ பல பேர் இப்போ அடியங்கிட்ட கேட்பா, ஃபோன் பண்ணி கேட்பா, சுவாமி அவர் சாபம் கொடுக்குறாரு பலிக்குமா? அவர் என்னன்னு கொடுத்தார்? நன்னா இருக்கப்படாதுன்னு கொடுத்தாரு. சத்தியமாக நன்னா இருப்பீர்னீங்கோ. ஏன்னா நமக்கு தபோபலம் இருந்தால் தானே நம்ம சாபங்கள் பலிக்க. இப்போ ஏதோ ஒரு பவர் நம்ம ஒரு சார்ஜ் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம சொல்கிற வாக்கு பலிக்கும். அதனால் யாராவது ஆசீர்வாதத்துக்கு வந்தால் கூட நமக்கு பயமாக இருக்குது, ஏதாவது எதிர்மறையாக போயிட போகிறதேன்னு பயமாக இருக்குது. அதனால் அவர் சாபம் கொடுத்தார், பலிச்சுது. என்னன்னு சாபம் கொடுத்தார்? குரங்கு போல் சேஷ்டிதங்கள் செய்வதால் நீ குரங்காக கடவாய் அப்படின்னு சாபம் புஞ்சிகஸ்தலாக்கு. புஞ்சிகஸ்தலா கிஷ்கிந்தா ராஜ்யத்து பக்கத்தில் அஞ்சனாதேவிங்கிற பேரோடு அவதரித்தாள். அவளுக்கு ஒரு பர்த்தா தேடும்போது குரங்கு கூட்டத்துக்குள் சிம்ஹம் போல் இருந்தவர். சிம்ஹம்னு சொன்னால் இந்த இடத்துல கேசரின்னு அர்த்தம். இப்போது கேசரினா சிம்ஹம்னா எப்படி குரங்குக்கு சிம்மத்தோட கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லப்படாது. அர்த்தம் என்னன்னா குரங்கு கூட்டத்துக்குள் சிம்மத்தை போல் இருந்தவர். ஆச்சாரியர்களில் சுவாமி வேதாந்த தேசிகன் என ஆச்சாரியனை கவிதார்க்கிக கேசரினா, கவிகளுக்குள் சிம்ஹம், தார்க்கிகள் நடுவில் சிம்ஹம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் அப்பேற்பட்ட சிம்ஹமாக இருந்தார். அந்த சிம்ஹமான கேசரி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அஞ்சனாதேவியை. அவளுக்கு பல நாட்கள் குழந்தை இல்லை. உடனே பகவானை பிரார்த்தித்தாள். அவரும் அவதரிப்பேன்னு சொன்னார். அப்போ சிவபெருமானுடைய அம்சமாய், ருத்ராம்சமாய் அப்படின்னு பல புராணங்கள் சொல்லியிருக்கு. ருத்ராம்சமாய் ஹனுமார் அவள் கர்ப்பத்தில் தங்கி பிறந்தார். பிறந்தோடனே ஏதாவது பேர் வைக்கணுமோனோ, சம் நேம். என்ன பேர் வைக்கலாம்னா பல பேர் ஒரு இடத்துல குவிஸ் மாதிரி கேட்டுவிட்டேன். ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உபன்யாசத்தில் கூட அப்பப்போ கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார். அவரையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆண்டாளுடைய பாசுரம் ஞாபகத்துக்கு வந்துடும். பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. சொல்கிறவாளுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும், கேட்குறவாளுக்கும் ஒரு மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், ஏதோ நன்னா இருந்தால் பார்த்துட்டு இருக்கலாம். அடியன் மாதிரி இருக்கவாள் எவ்வளோ நாள் பார்த்துட்டே இருப்பாள். அதனால் அப்போ கொஞ்சம் கேள்வி கேட்டால் கொஞ்சம் நன்னா இருக்குமோ, அதனால் கேள்வி கேட்டேன். ஹனுமாருக்கு நிஜமான பேர் என்ன? அப்போ தான் தெரிஞ்சு நிஜமான பேர் ஒன்று இருக்குது போல இருக்குது. பர்த் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்க வேண்டாமா? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பர்த் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்குற மாதிரி ஹனுமான் இதை சொன்னார். ஹனுமார்னர் அவருக்கு இயற்பெயர் ஹனுமானாக இருக்க முடியாது. ஏன்னு யோசிச்சு பாருங்கோ. ஹனுமான், ஹனுனாலே மொவ்வாக்கட்டைன்னு அர்த்தம். ஹனுமான்னா உடைந்த மொவ்வாக்கட்டையோடு கூடியவன் அர்த்தம். அம்மா பேர் வைக்கும்போதே உடைந்த மொவ்வாக்கட்டையோடு கூடியவனே சத்தியமாக பேர் வைக்க மாட்டா, எப்பேற்பட்ட தாயாக இருந்தாலும். அதனால் ஹனுமானா இருக்க முடியாது. ஆஞ்சநேயன்கிறது அஞ்சனாக்கு யார் பிள்ளையாக பிறந்தாலும் ஆஞ்சநேயன் தான். அப்படின்னா என்ன வைக்கிறதுன்னா, திலகர் சொன்னார், சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி லங்கா, சுந்தரே கிம்ன சுந்தரம், சுந்தரே சுந்தரி சீதா அக்ஷதாம் மருதே முகாத்து ஸ்ருத்வா கிருஷ்டா ததைவாஸ்து சராமஹா சததம் ஹிருதி. சுந்தரன்னு பேர் வைக்கலாம்னார். ஏன்னா அழகன். கேட்போம், குரங்கா பிறந்தார், அவர் எங்கே அழகுன்னு. காக்கைக்கும் தன் குஞ்சு கொஞ்சோன்னு அழகோன்னோ. அது மட்டும் இல்லை சுவாமி, இன்றைக்கும் நீங்கள் எந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் ஹனுமாரை செய்வீங்கோ அழகாக தான் இருக்கார். அதில் என்ன அசத்தியம் இருக்குது? சத்தியம்தான் அழகன். அதனால் சுந்தரன்னு பேர் வச்சா ரொம்ப சேஷ்டிதங்கள் ஜாஸ்தி குழந்தைக்கு. இவர் திருவடின்னு பேர். பொதுவாக
நீங்கள் நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா சக்கரத்துக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார், சங்குக்கு இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார். யாருன்னா அந்த பக்கம் பார்த்தா ஒரு கருடாழ்வார், பெரிய திருவடின்னு பேர். இந்த பக்கம் திருவடி, சிறிய திருவடின்னு பல பேர் சொல்லுவா. ஹனுமார் இருப்பார். இவருக்கு கருடர் மாதிரி ஒரு ஞாபகம். ஏன்னா ஸ்ரீ மகாபாரதத்தில் ஆதிபர்வால கருடோபாக்கியானம் சொல்லும்போது கருடன் எப்படிலாம் இருந்தார்னு சொல்கிறார். நட்சத்திரங்கள்லாம் போட்டு இடித்து உடச்சி அதெல்லாம் பண்ணுவாராம். பெரிய திருவடியை இவ்வளோ பண்ணால் இவர் பண்ண மாட்டாரா? அதனால் அம்மா சாப்பாடு ஊட்டின்னு இருக்கா. இந்த சாப்பாடு ஊட்டுறதுலேயே ஒரு ஸ்டைல் உண்டு. இந்த தயிர் சாதத்தை எப்படி கலக்கிறதுங்கிறது. அதாவது நீங்கள் அதில் அரிசியோட ஜலத்தை கலந்து வைப்பேள். இப்போ ஒரு யந்திரம் வந்திருக்கோனோ, அதில் நீங்கள் போட்டுவிட்டேன்னா அது ஒரு ஆச்சமண மாதிரி பண்ணுறது. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு மேலே கூப்பிடுறது. அது என்னென்னா அது என்ன அணைன்னு சொல்கிறது. அதை போய் அணைச்சிவிட்டு பல பேருக்கு நமக்கு அவசரம் பொறுக்காது. அது மேலே பிடிச்சி வேறு இழுத்துப்பிடுவோம். அது பொங்குன்னு பொங்கி குழஞ்சிப்பிடும். ஆனால் அந்த சாதம் தான் தயிர் சாதத்துக்கு உகந்த சாதம். ஏன்னா தயிர் சாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் விரையாக போட்டுவிட்டேன்னு வச்சுக்கோங்க. 108வது திவ்யதேசம் தத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா. சாப்பிடப்படாதுன்னு நினச்சா அப்படியும் பண்ணலாம். அதுவும் ஒரு வேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெத்தடு தான். அதனால் என்னென்னா சாதத்தை குழைச்சி பாலை சேர்த்துடணும். பாலை நிறைய சேர்த்துவிட்டு கொஞ்சம் வெண்ணையை சேர்த்து, நான் பாகவதத்தில் சொல்கிறா, பிப்ரத்வேணும் ஜடரபடைய ஸ்ருங்கவேத்தியே ச கக்ஷே வாமே பானவும் மஸ்ருள கபளம்ங்கிறார் சுகபிரம்மம். மஸ்ருள கபளம்னா தயிர் சாதம். தயிர் சாதத்தை நன்னா கலந்து, இந்த வடக்கு கிளம்புனா தயிர் சாதம்னு தனியாக சாப்பிட மாட்டா. ஆனால் நம்ம பக்கம் நிறைய தயிர் சாதம் சாப்பிட்றது உண்டு. தத்தியோனம் சாப்பிடும்போது சேர்த்து மாம்பழத்தோடு சாப்பிட்லாம். மாம்பழத்தோடு சாப்பிட்டா ரொம்ப ருச்சி. அதனால் என்னென்னா அம்மா தயிர் சாதம் கலந்துவிட்டா, வாயில் போடுறா. குழந்தை கக்கிறது. இன்றைக்கி நீங்கள் மங்களகிரின்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு விஜயவாடா பக்கத்தில். பெருமாளுக்கு பானக நிருசிம்மன்னு பேர். எவ்வளவு பானகம் கொடுக்குறோட பாதி அதில் கக்கிப்பிடுவார். ஆழ்வார் சொன்னார், உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேனர். உலகத்தை உண்டவன் பகவான், ஆனால் கொஞ்சம் பானகம் கொடுத்தா பாதியை கக்கிப்பிடுறார். அதே தான் ஹனுமாரும். அம்மா ஏதாவது கொடுத்தா வாயிலேருந்து கக்கிப்பிடுவாராம். இதை நினச்சிட்டு குலசேகர ஆழ்வார் கதர்றார். தேவகி என்ன நோன்பு நோற்றாள் பகவானை ஈன்றெடுப்பதற்கு, ஆனால் முழு பாக்கியமும் யசோதை நங்கை பெற்றாள். அதை பற்றி குலசேகர ஆழ்வார் கதரும்போது சொல்கிறார், கிருஷ்ணருக்கு சாதம் ஊட்டுவலாம் யசோதை பிராட்டி. அப்படி வாயில் போட்ட உடனே அந்த குழந்தை வாயிலேருந்து கக்கிடுமா. அது கக்கின பாக்கி எடுத்து தம் வாயில போட்டுப்பலாம் யசோதை. இதை நினைச்சுண்டு தேவகி கதர்றா, நீ உண்ட அடிசிலின் மிச்சல் யசோதை நங்கை பெற்று போனாளே, நான் பெத்தெடுத்து என்னப்பா பயன், நீ சாப்பிட்ட மிச்சத்தை அந்த யசோதை சாப்பிட்டா எனக்கு சாப்பிட முடியலையேன்னு அவ கதறினா. இதெல்லாம் ஆழ்வாருடைய கதறல் ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியம்னா அவ பக்தியை கண்டா ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த இடத்துல அம்மா தயிர் சாதத்தோட மாம்பழம் ஊட்டி விடணும். மாம்பழம் ஸ்டாக் நாட் அவைலபிள்னு வச்சுக்கோங்களேன். அந்த வருஷம் அவளுடைய பிரதேசத்தில் கொஞ்சம் க்ரோத் சரியில்லை மாம்பழத்துக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு ஊட்டி விட்டுருந்தா. அப்படி ஆகாயத்தை பார்க்கும்போது, அதாவது நீங்கள் கார்த்தால உதிக்கின்ற சூரியனை பார்க்க வேண்டும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த செங்கதிர் உதிக்கும் போது முதல்ல செந்நிறம் தான் மஞ்சள் நிறம் வரும். அதுக்கு நம்ம சொல்லுவோம், அருணன் என்கின்ற சாரதியை பார்த்து விட்டு தான் ரதியான சூரியனை பார்ப்போம். அருணோதயமான பின்புதான் சூரியோதயம். செக்கச்செவேல்னு தோன்றிய பிறகே மஞ்சமசேல்னு தோணும். ரெண்டும் கலந்துருக்கு மாம்பழத்தில். அதனால் குழந்தை நினச்சி கொடுத்து இது மாம்பழம். அதாவது நீங்கள் பம்பாய்க்கெல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்லுவா, சுவாமி நீங்கள் மோட்சமும் ஆப்பூஸ் மாம்பழமும் பக்கத்தில் வச்சா ஆப்பூஸ் தான் வேணும்னு சொல்லுவா. இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் இந்த பழம் இருப்பதாலே ஆழ்வார் பாசுரத்தையே வேதாந்தபரமாக சொல்லுவது உண்டு. அதனால் குழந்தை அதை அந்த சூரியன் அர்க்கஹான்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் சூரியன் அர்த்தம். இன்றைக்கும் ஒரு கோணத்தில் ஒரு ஆங்கிளில் இந்த ரேஸ் இருக்கு இல்லையா, சூரியனின் கிரணங்கள் ஒரு கோணத்தில் விழுறது. அது இன்னைக்கும் ஒரிசாவில் அந்த க்ஷேத்திரத்துக்கு கோண அர்க்கஹா, கொனார்க் அப்படின்னு பேர் அந்த க்ஷேத்திரத்துக்கு. அதனால் அர்க்கஹா, அந்த அர்க்கனை பாலன்னு நினைச்சு விட்டார் ஹனுமார். அந்த பாலனான அர்க்கன் பின்னாடி பறந்துண்டு போறார். அது அன்னமையர் தெரிவிக்கிறார், பிம்பமு பலமணி பாட்டின ஆலரி சேதன ஹனுமத பாலக பிம்பமு பலமணி பாட்டின ஆலரி சேதன ஹனுமத மூலனி ரௌமா துலச்சே వరములు ఒలిచే కోనినా ఓ హనుమంత తూలని బ్రహ్మాదులచే వరములు ఒలిచే కోనినా ఓ హనుమంత పమగమ మగరిగ గరి సరి రి సరి 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 సరి
ma gari ga ma pa ma gari ga ma pa pa ma ga ma pa da pa ma pa da ni da pa da ni sa ni da ni sa ni ga ni da ma da ni da ni da ma ga ma da ma ni da ma gari ga ma ga bole Hanumanta sharanam mangabil chitimi Hanumanta ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் ஹனுமானை பற்றி ஹனுமான் சாலிசாவில் ரொம்ப நல்ல சொற்பொழிவு பண்ணார். ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. இப்போது அந்த குழந்தை சூரியனை நோக்கி பறந்து போகிறது. சூரியனை நோக்கி பறந்து போகும்போது இவாளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தவன் இந்திரன். இந்திரன் நினச்சுட்டான் நம்ம சூரியனை இந்த குழந்தை ஏதோ பண்ண வருதோ அப்படின்னு நினச்சுட்டேன்னா சூரியனுக்கு வாயு பகவானுடைய சக்தி உண்டு, பறக்கும் சக்தி உண்டு. ஆனால் இந்த காலத்தில் நம்ம சொன்னால் கேட்போம் குரங்கு பறக்குமா அப்படின்னு. ஒன்று சமாதானம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யுகாந்தரங்களில் சக்தி மாறும். அதாவது ஒன்றுமே இல்லை, நம்ம அம்மா என்ன சொல்லுவோம், எங்கள் பாட்டி பண்ணுற அளவுக்கு என்னால் தளிகை பண்ண முடியல, 8 மணி நேரம் வேலை பார்ப்பா, நான் 1 மணி நேரம் வேலை பார்த்தாலே சோர்ந்து போய்ட்றேன். சக்தியில் வித்தியாசம் வந்துடுறது, அளவில் வித்தியாசம் வந்துடும். யுகாந்தரங்களில் அவள் இவ்வளோ உயரமாக இருப்பா. அதாவது ராமர் 8 அடின்னு சொல்கிறா. இப்போ ராமர் 8 அடின்னா ஒரு ஸ்லோகம் உண்டு, துல்யசீல வயகாவிருத்தாம். அதாவது அவர் 8 அடினா சீதை ஒரு 6 அடியாவது இருந்திருக்கணும் பாருங்க. இப்போ சீதை நம்ம 6 அடின்னு நினச்சி பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் யுகாந்தரங்களில் சக்தி மாறுவது போல் அந்த காலத்தில் சில ஜாதி குரங்குகளுக்கு பறக்கும் சக்தி உண்டு. இங்கேருந்து அங்கே தாவும், அங்கேருந்து இங்கே தாவும். அதனால் இந்திரன் என்ன பண்ணார், வஜ்ராயுதத்தை எடுத்தார். எந்த வஜ்ராயுதத்தை எடுத்து பெரிய திருவடியான கருடாழ்வான அவர் தண்டிக்கணும் நினைச்சாரோ அதே வஜ்ராயுதத்தை எடுத்து இப்போ ஹனுமாரை தாக்க வந்தார். ஹனுமார் முவ்வாக்கட்டையில் பட்டுடுத்து குழந்தை அப்படியே சுருண்டு கீழே விழுந்தது. இப்போது தேவர்கள்லாம் போகிறா, ஐயோ குழந்தை விழுந்துடுத்தேன். ஏன்னா நம்ம கிளாஸ்மேட் கலீக்னு வச்சுக்கோங்களேன், வாயுடைய பிள்ளை தானே, வாயு புத்திரன் தானே அப்படிங்கிற அந்த பயத்தோட வருத்தத்தோடு போகிறா. அப்படி போகும்போது குழந்தையை எப்படியாவது உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறா. வாயு பகவானுக்கு கோவம் வந்துடுது. பிரம்மா தான் அங்கே ஜட்ஜ் மாதிரி வரார். அவர் சொல்கிறார், அந்த குழந்தை ரொம்ப பாக்கியசாலி குழந்தை, இதற்கு நாம் சக்திகள் கொடுப்போம்னு ஒவ்வொருத்தர் ஒரு வரம் கொடுக்குறா. வாழால் முடிஞ்சுது. இந்த முதல் வகுப்புக்கெல்லாம் நம்ம ஸ்கூலில் போகும்போது டீச்சர் கேட்க ஆரம்பிப்போம், நீ என்னவா ஆகணும்னு. முதல் வகுப்புலேயே அந்த குழந்தை நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லும். அடுத்த குழந்தைக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு வேறு எந்த வார்த்தையும் சொல்லவும் தெரியாது. அதனால் நானும் இன்ஜினியர் ஆகிறேன் அது சொல்லிவிடும். இப்படி வரும்போது கடைசி குழந்தைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, எல்லா ஆப்ஷன்ஸும் க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி அந்த க்யூவில் தேவர்கள்லாம் நின்றுருக்கா வரம் கொடுக்கறதுக்கு நிற்கும்போது சூரிய பகவான் கடைசியில் நின்றுருக்கார். எல்லா வரமும் கொடுத்தாச்சு. அவர் சொன்னார், இன்றைக்கி என்ன வரம் கொடுக்கறதுன்னு தெரியல, அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலமான்னார். உடனே அந்த குழந்தையின் தாயான் அஞ்சனாதேவி சொன்னால், இந்த குழந்தை என் குழந்தையை எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லிவிட்டு வேண்டான்னு சொல்லிடுறா, டிசி வாங்கிக்கோங்கிறா, அதனால் உம்ம ஸ்கூலில் படிக்கட்டுமேன்னார். சூரிய பகவான் சொன்னார், இதை பாப்பா எனக்கு கற்றுக் கொடுக்குறதுல ப்ராப்ளமே இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். ஆனால் என்ன ஒன்றுன்னா நான் சுற்றிகிட்டே இருப்பேன். நம்ம சாஸ்திரப்படி பூமிங்கிறது சூரியனை சுற்றுறதா, சூரியன் மேருமலையை சுற்றி வரதா நம்ம சம்பிரதாயம். அதனால தான் சுக்ரீவனை பற்றி சொல்லும்போது கம்பநாடர் குன்று சூழ்வான் மகனுடன் அருவரானோம்னு சொல்கிறார். குன்று மலை மேருமலை, சூழ்பவன் சூரியன், அவன் மகன் சுக்ரீவன், அவனோடு அருவரானோங்கிறார். அதனால சூரியன் சுற்றிகிட்டே இருப்பார். அவர் மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்களேன், சுற்றிகிட்டே இருப்பார். அவர் சொன்னார், ஒரு இடத்துல உட்காந்தெல்லாம் என்னால் கற்றுத்தர முடியாதுன்னார். அதுக்கு ஆஞ்சநேயனுடைய தாய் அஞ்சனாதேவி சொன்னால், என் பிள்ளைக்கு சாமர்த்தியம் உண்டோ, உங்களோட ஓடிண்டே கற்றுப்பான். அதாவது யோசிச்சு பாருங்களேன், இப்போ டீச்சரும் ஓடிண்டே இருக்கா மேரத்தான், நம்மளும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து ஸ்திரமாய் கற்றுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இல்லை வேறு ஓடிண்டே வேறு மேல் மூச்சம் கீழ்மூச்சம் வாங்கிட்டு யார் கற்றுப்பா? ஆனால் கிருஷ்ணர் அப்படி இருந்தார். சிவபெருமான் நாட்டிய சாஸ்திரத்தில் நடராஜ மூர்த்தின்னு பேர், ஆச்சரியமான பெருமாள். அவர் நாட்டியம் ஆடும்போது ஞானம் பிறக்குங்கிறார் பகவத் பாதாள். ஏன்னா சிவபெருமான் ஆடும்போது அவரே வாத்தியம் வாசிச்சுருவர்.
இப்போது அடியவங்களுக்கெல்லாம் வித்வான்கள்லாம் வந்து வாசிக்கிறார். இப்போ சிவபெருமான் வந்து டிபெண்ட்டாகவே இருக்கப்படாதுன்னு நினச்சார். அதனால் அவரே வாசித்து அவரே நாட்டியம் ஆடுவார். அதனால் உடுக்கை வச்சு ஆடும்போது உடுக்கை கீழே ஒரு கயிறு தொங்கி அதில் கல் தொங்குறது பாருங்க, அது இப்படியும் அப்படியும் போயிட்டு வருமாம். அது போயிட்டு வரும்போது துவனிகள் எழுப்புமாம். இந்த ஞானத்துக்கு டுக்ருங்கரணம்னு பேர், அக்ஷரராசி கிரகணம்னு பேர், டுக்ருங்கரணம். அதனால் இதுக்கு ஞானம். அதனால தான் பகவத் பாதாள் அந்த வார்த்தையை வச்சு நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே பஜகோவிந்தம்ங்கிறார். அதனால சிவபெருமான் நாட்டியம் ஆடுவார். அவர் நாட்டியமாடி முடித்த கையோட யாரோ பேட்டி எடுக்க போனா, இந்த இன்டர்வியூ அப்படியே எடுக்க போனா. அவர்கிட்ட சொன்னா வி வாண்ட் டு டேக் அன் இன்டர்வியூ ஒன்லி 15 minutes அப்படின்னா. சிவபெருமான் சொன்னார் ஓகே ஐ வில் கிவ் அவுட் ஆஃப் மை பிஸி ஸ்கெட்யூல் 15 minutes அப்படின்னு சொன்னார். கேள்வி, உங்களுக்கு யார் ரோல் மாடல் கேட்பாளோன்னு, உங்களுக்கு யார் இதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன்? சிவபெருமானவாது கேட்டா. சிவபெருமான் முதல்ல யாரும் இல்லை அப்படின்னார். அடுத்தது மறுபடியும் பதில் கிடைக்காம எப்படி விடுவா? அதனால ரெண்டாவது கேள்வி அதே கேட்டா, யார் இன்ஸ்பிரேஷன்? சிவபெருமான் சொன்னார் வாரும் டோன்ட் பப்ளிஷ் இட் அப்படின்னு விட்டார். அதில் என்ன எடுத்து என்னன்னா, எனக்கு ஆயர்பாடியில் கண்ணன் தான் இன்ஸ்பிரேஷன்னர். இது அந்த இன்டர்வியூ பர்சனுக்கு ரொம்ப விதித்து போயிடுது. ஊர்வெண்ண முழுக்க அவர் திருமேனியில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் மன்னார்குடி போய் ராஜகோபாலனை சேவிச்சேள்னு வச்சுங்கோ, இது எப்படி தவழறது எப்படி நடக்கிறதுனே தெரியாது. குழான்னு வயரும் தொந்தியுமா இருப்பார். இவர் எங்கே நாட்டியம் ஆடி சிவபெருமானை மகிழ்விக்க போகிறார்னா, என்னென்னா இவர் ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னார் பாருங்க சிவபெருமான். அதில் ஒரே ஒரு லீக் ஆகி அது போய் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கவியில் போய் செந்துடுத்து. அவர் சொன்னார், ஆடலை காண தில்லை அம்பலத்து இறைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான். ஆடலை காண அம்பலத்து இறைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான்னர். ஏன் சுவாமி, சிவபெருமான் அவ்வளோ பெரிய நாட்டிய சாஸ்திரத்தில் நிபுணர், பரதநாட்டியத்துக்கே அதிகாரி. அவருக்கு என்ன கிருஷ்ணர் இன்ஸ்பிரேஷன்னா, சிவபெருமானை போய் யாரோ இதை டீட்டெயிலாக கேட்டா. அவர் சொன்னார், இதை பாருப்பா, பொதுவாக நாட்டியம் ஆடும்போது ஆடுறவா தான் ஆடுவா, ஸ்டேஜ் ஆடாது. ஆனால் கிருஷ்ணர் காளிங்கன் மீது நர்தனம் பண்ணும்போது பாரு, அவரும் ஆடுறார் ஸ்டேஜும் ஆடுறது. யோசிச்சு பாருங்களேன், நாட்டியம் ஆடுறவாளுக்கு ஸ்டேஜும் சேர்ந்து ஆடித்தானே எப்படி ஆடுவா? அதனால் அப்பேற்பட்ட நாட்டியத்தில் தேர்ச்சி பெற்றவரை பார்க்க நான் சென்றேன்னர். எப்படி அவரும் ஆட அந்த மேடையும் ஆடித்தோ, அதே மாதிரி ஆச்சாரியனான சூரியனும் ஓட சிஷ்யனான ஹனுமாரும் ஓடி கத்துண்டார். என்ன கத்துண்டார்? நவவியாக்கரண பண்டிதம். அதாவது நவ வியாக்கரணங்கள்னு சொல்லுவார், 9 types of grammar, அத்தனையும் கத்துண்டார் ஹனுமார். அடுத்து இப்போ ஹனுமார் கத்து முடிச்சுண்ட கையோடு குருதட்சணை கொடுக்க வேண்டாமா? போய் ஆச்சாரியன் சூரியன் கிட்ட கேட்டார், உங்ககிட்ட நிறைய கத்துருக்கேன் விஷயங்கள்லாம், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா, அப்பேற்பட்ட உம்மிடத்தில் கற்றுக்கொண்டேன், ஏதாவது தட்சிணை கொடுக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு சூரிய பகவான் சொன்னார், நல்ல சிஷ்யன் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அதுவே ஒரு பெரிய விஷயம்ப்பா, தட்சிணை வேண்டான்னு விட்டார். நம்மளால கிளம்பி வந்துட்டுருப்போம். வேண்டான்னு ஒருத்தர் சொன்னார்னா விடுவோமா சுவாமி? இல்லை நீங்கள் வலுக்கட்டாயமாக வாங்கிக்கணும்னு சொல்ல மாட்டோம், கிளம்பி வந்துவிட்டோம். ஆனால் அவர் சொன்னார், விடமாட்டேன், நீ ஏதாவது கேட்டே கேட்கணும்னார். அப்போ இவர் சொன்னார், இல்லைப்பா, எனக்கு என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் என்னும் ஒருவன் பிறக்கின்றான், அவனுக்கு நீ எப்போவுமே அனலிஸ்டா, அட்வைசரா, கவுன்சிலராக இருக்கணும். ஹனுமான் சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டார். கீழே வந்து அப்படியே வளர்ந்து கொண்டே வந்தார். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும், வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட சுக்ரீவனை நாடு கடத்தி விட்டான் வாலி. அவனுடைய பத்னி ருமாவை தன்னுடைய அந்தப்புறத்தில் வச்சுட்டு கடத்தி விட்டா. அதனால் நளன், நீளன், ஜாம்பவான், ஹனுமான் இவாள்லாம் போய் ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போய் சேர்ந்தா. சேர்ந்த கணக்கில் தான் தெரியறது, ஹனுமாருக்கு தியானத்தில் இச்சை. அவர் ஞானமே வடிவெடுத்தவர். அதனால் ஞானமே வடிவெடுத்த ஹனுமாருக்கு எப்போதுமே தியானத்தில் இச்சை. என்ன தியானம்னா, ராமரை பார்க்குற வரைக்கும் நான் யாரை தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு தியானம். அதாவது நமக்கு பொதுவாக சொல்லுவா, யாராக இருந்தாலும் அடுத்த பிறப்பு கூடாதுங்கிற அந்த ஜுகுப்சை, அந்த ஆசை உருவாகணுமா, முமுக்ஷுவாக இருக்கணும்பா. அந்த முமுக்ஷுத்துவம் இருக்குது, ஆனால் யாரை நோக்கி எப்படி தியானம் பண்ணுறதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட ஞானமே வடிவெடுத்த ஹனுமார் தியானம் செய்து கொண்டு வந்தார். பொருள் வேண்டுமோ பொன்னடி இருக்கையில் அருள் வராதோ, இருக்கரம் குவித்திடில் பொருள் வேண்டுமோ பொன்னடி இருக்கையில் அருள் வராதோ, இருக்கரம் குவித்திடில் இருள் நீங்காதோ, அகற்றவர் ஒளிர்கையில் இருள் நீங்காதோ,
மகனவன் மொழிகையில் மருளுடோ மனத்தினில் மகிழ்ந்து திளையிட மருளுடோ மனத்தினில் மகிழ்ந்து திளையிட ஞானமே தருமே பேரின்பமே ராம ஞானமே தருமே. ஜெயா டிவி வழங்கிய மார்கழி மகோத்சவம் துஷ்யந்த் ஸ்ரீதரோட ரொம்ப நன்னா இருந்தது. ரொம்ப நன்னா அனுபவித்தோம். இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளில் நன்னா நடத்தி ஜெயா டிவி ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருக்கா. நன்றி. மார்கழி உற்சவம் மார்கழி உற்சவம். இப்போது ஹனுமார் இவாளுக்கு சச்சீவனாக இருந்தார், செக்ரட்டரி மாதிரி இருந்தார். அதே சமயத்தில் ராமர் தன்னுடைய பத்னி சீதையை இழந்துட்டு அவள் எங்கே யார் கூட்டுன்னு போயிருக்கா ஒன்றுமே தெரியலையே. பஞ்சவட்டி, நாசிக பஞ்சவட்டி க்ஷேத்திரம் மகாராஷ்டிரத்தில் இருக்குது. அங்கேருந்து தெற்கு கர்நாடகாக்குள்ளே கிஷ்கிந்தார் ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சுன்னு இருக்கார். நுழையும் போது தான் ராமரும் லக்ஷ்மணரும் வரும்போது சுக்ரீவன் பார்த்துடுறான். ஓஹோ, வாலி அனுப்பிச்ச ஆள் போல இருக்குது, ஹனுமார் நீர் பார்த்துண்டு வாரும், இவா யாருன்னு தெரிஞ்சுண்டு வாருங்கிறார். அதனால் ஹனுமார் போய் திடீர்னு நம்ம ஜூ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். we are going to a zoo. அப்போது நம்ம குரங்கை பார்க்க போகிறோம், அது நம்மளை பார்க்குறதா, நம்ம குரங்கை ஏதோ ஒன்று நம்ம அதை பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ளேருந்து பார்க்கறது, அது அதனுடைய மிருகஜாதிக்கு என்னென்ன வார்த்தைகளோ அந்த மாதிரி கிர்ரு குர்ருங்கிறது. திடீர்னு அது ஒரு ராமாயண ஸ்லோகம் சொல்லித்தானே நம்ம விதிர்த்து போயிட மாட்டோமா? அந்த மாதிரி ஹனுமார் அந்த காலத்து சம்ஸ்கிருதம் பேசினா ராமர் விதிர்த்து போக மாட்டாரா? அதனால் வேதம் கற்ற ஒரு அந்தணர் ரூபமாக ஹனுமார் சென்றார். ஆனால் என்ன ஒன்றுன்னா, கம்பருடைய தமிழை நீங்கள் கவனிக்கணும். அவர் ராமர்கிட்ட போகும்போது என்பு உருகி அன்பு பெருகியதுங்கிறார். அதாவது ஹனுமாருக்கு பாடி வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கான். நம்மெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், 1 kgக்கு இவ்வளோ ரூபான்னு கொடுத்து. அது நமக்கு யோக சாஸ்திரத்தில் அதெல்லாம் அப்படி தான் இருக்குது சுவாமி, ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் பிராரப்த கர்மா தான் உடம்புல சேர்றதெல்லாம். அதனால் ஒரு யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா ஹிதமித போஜனம்னு. ஒரு நாளைக்கு 2 வேளை இல்லாட்டா 1 வேளை வச்சுக்கோங்களேன், 1 வேளை சாப்பிட்டா யோகி அப்படின்னு இருக்குது யோக சாஸ்திரத்தில். 2 வேளை சாப்பிட்டா ஆச்சரியமாக ருச்சியில் ஈடுபட்டவன் போகி. ஆனால் போகி அதாவது போக்கியம்னாலே அனுபவம் தானே அர்த்தம். 3 வேளை சாப்பிட்டா ரோகின்னுட்டா. அதை கேட்டால் 4வதுக்கு எதாவது சொல்லியிருக்காரா? அவன் 4 வாட்டி சாப்பிட்லாமான்னு யோசிச்சு கூட பார்த்ததில்லை, ஏதாவது சொல்லியிருப்பா. இப்போ நீங்கள் போய் கேட்டேன்னா அவள் சொல்கிறா, ஒரு நாளைக்கு ஒரேடியாக சாப்பிட்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுண்டே இரு. இது சாப்பிட்டுண்டே இருந்தால் உபன்யாசம் சொல்ல எப்போ கேட்க. அதனால் இவருக்கு பாடி வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். இவர் ஒன்றுமே பண்ணலை, கொஞ்சமாகவும் சாப்பிடல, ஜாஸ்தியும் சாப்பிடல, உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் கம்பர் அதோடு நிறுத்தலை, என்பு உருகி அன்பு பெருகியது. ஆனால் பாடியோடைய வெயிட் சேமாக இருந்தது, போன் வெயிட் குறைஞ்சு கொடுத்தான், அன்பின் அந்த இடை ஜாஸ்தியாக எடுத்தான். ஏன்னா அந்த அன்பின் இடைன்னு என்னென்னா, எப்போ ஹனுமார் ராமரை பார்த்தாரோ இத்தனை நாள் தியானம் பண்ணணும்னு நினச்சார் பாருங்க, அந்த தியானத்துக்குரிய பொருள் யாதுன்னு கண்டுபிடிச்சுட்டார். ஹனுமார் கிட்டக்க போகிறார். இது ஒரு அந்தணன் ரூபம் தரித்து, குரங்கு உரு விட்டு ஒரு அந்தணன் ரூபம் தரித்து ராமரை பார்த்து சொல்கிறார், சுக்ரீவ சச்சிவோ நாம ஹனுமான் நாம வானரஹா. ஹனுமான் என்கின்ற குரங்கு நான். அவர் வா, வானரஹால வா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வால் வந்துடுத்தோம். ந அப்படின்னு சொல்லும்போது அந்தணன் முகம் மாதிரி குரங்கு முகம் வந்தது. ரஹா அப்படின்னு சொல்லும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய ஜடை மாதிரி கிரீடம் வந்துடுத்து. அதாவது அந்த வானரஹா அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது ரூபம் மாறி எடுத்து. உடனே வியாக்கியானத்தில் கேட்டா, ஹனுமார் இப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி, ராமரை பார்த்த உடனே எதுக்கு தன்னை மாற்றி சத்தியத்தை சொல்லணும்? அதுக்கு வியாக்கியானகர்த்தா உரை ஆசிரியர் பதில் சொல்கிறார், பரபிரம்மத்தை எதிர்க்க நமக்கு பொய் சொல்லவே தோணாதான். அதாவது சஹஸ்ரநாமத்தில், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவானுக்கு சாட்சின்னு பேர். அவ்யயா புருஷா சாட்சி. நம்ம பொதுவாக ஒரு காரியம் பண்ணும்போது, இப்போது ஒன்றுமே இல்லை, பாரதத்தை சுத்தமாக வச்சுக்கணும். ஏதாவது குப்பை போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சட்டுன்னு நம்ம என்ன, நீங்கள் பார்க்குறவா யாரையும் சொல்லலை, என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ போடணும்னு வச்சுக்கோங்க, சட்டுன்னு யாராவது இருக்காளான்னு பார்த்துட்டு தானே போகிறோம். ஆனால் அப்படி இல்லையா,
உடனே பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார், அவ்யயா புருஷா சாட்சி உள்ளேந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரே, அவரை மறைக்க முடியுமான்னு கேட்குறார். அதனால் அப்பேற்பட்ட உள்ளே இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய பகவானை நேர பார்த்துட்டார் ஹனுமார். அதனால் அந்த ஆர்ப்பரிப்பினால் சத்தியத்தை பேசினார். அப்போது ஹனுமாரை பார்த்துட்டு, அதாவது முதல்ல ஹனுமார் ராமனை பார்த்து சொல்கிறார், ஆயதாச்ச சுவிருத்தாச்ச பாகவஹா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம் ந விபூஷிதாக. ராமா, உனக்கு ஆபரணங்களே தேவையில்லை, ஏன்னா நீ ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள். நம்ம ஆபரணங்கள் தரிச்சுக்கிறோம், இப்படி இந்த உடைகள் இதெல்லாம் போட்டுண்டாலாவது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நன்னா இருப்போமா அப்படின்னு ஒரு இச்சை. ஆனால் பகவானுக்கு அப்படி இல்லையே. ஒருவேளை அந்த ஆபரணங்கள்லாம் சேர்த்தா அவர் அழகு குறைஞ்சுருது. இன்றைக்கும் நீங்கள் திருவண்ணகர் உப்பிலியப்பன் கோவிலில் பெருமாளை திருமஞ்சன கோலத்தில் சேவிச்சேன்னா அதுக்கு ஈடு அதுக்கு சமானம் எதுவுமே கிடையாது. ஆச்சரியமாக இருப்பார். ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள். அதோடு நிறுத்தலை ஹனுமார். ஆயதாச்ச சுவிருத்தாச்ச பாகவஹான்னு விட்டார். பாகவஹாங்கிறது பகுவச்சனம். 3 கைக்கு மேலே இருந்தால்தான் பாகவஹா போட முடியும். அப்படின்னா 4 கை ராமனுக்கு இருந்து இவர் பார்த்து தான் சொல்லியிருக்கணும். அர்த்தம் என்னங்கிறார், ராமாயணத்தில் ராமர் ஹனுமாருக்கு மட்டும் சதுர்புஜ ராமனா காட்சி கொடுத்தார்னு கோவிந்தராஜிய வியாக்கியானம். அதனால் அவரே சொல்கிறார், நான் தான் மனுஷனாக தான் பிறந்திருக்கேன், நான் சாதாரண மனிதன் தான்னு. ஆனால் அவரையும் பீரிட்டு கொண்டு பாகவதோத்தமரான ஹனுமாரை பார்த்து சதுர்புஜ ராமனா, பத்ராச்சலத்தில் ராமர் எழுதியிருக்கார், சதுர்புஜ ராமனா காட்சி கொடுத்தார். இவ்வளவுதான் ராமர் பேசினார். அதுக்கு ஹனுமார் வந்து சொல்கிறார், எவ்வளோ அழகா நீ இருக்கே அப்படின்னுட்டு. இதை கேட்டுட்டு ராமர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா, இந்த மாதிரி ஒருத்த பேசுகிறானே, பாஷண கௌஷலம், அதாவது இந்த மாதிரி ஒரு பேச்சு சாமர்த்தியம் யார்கிட்டயே நான் கேட்டதில்லையே. நான் ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அத்ருதம் அவிலம்பிதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே சம்ஸ்கார கிரமசம்பன்னாம் உத்ருதாம் அவிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணீம் வாச்சம் ஹிருதயஹாரிணீம். இவன் பேசுறது எவ்வளவு அழகா இருக்கு பாரு லக்ஷ்மணா. ரொம்ப வேகமாகவும் பேசிவிடல. நான் பல பேர் வேகமாக பேசிவிட்டா யாருக்கும் புரியாது பாருங்க, அதனால் அந்த சாமர்த்தியத்தை வேகமாக பேசிவிடுவா. இன்னொன்று மெதுவாக, நீங்கள் இப்போது இது பேசி முடிக்கிறதுக்குள்ளே எங்கே, அதனால் இந்த வேகமும் படாது, அதனால் ரொம்ப கீச்சுனும் கத்தப்படாது. பாதாள லோகத்தில் பலி சக்கரவர்த்தியை பார்த்துட்டு வரேன்னு குரல் அந்த பக்கமும் போகப்படாது. இன்னொன்று எடுக்கிறார் கோவிந்தராஜ்யத்தில், கீதி ஷீக்ரி ஷரஹ் கம்பி ததா லிகித பாடகா. ஒரு மோசமான பேச்சாளிக்கு எதெல்லாம் அடையாளம்ங்கிறார். கீதி பாடிண்டே பேசப்படாதான், பேசிகிட்டே பாடப்படாதான். ஒன்று பாடிட்டு பேசணும், இல்லை பேசிட்டு பாடணும். கீதி ஷீக்ரி வேலை வந்திருந்தார், கேட்டு முடிச்சிட்டார். அதாவது நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் பாருங்க, இப்படிலாம் பேசினா. ஷீக்ரி ஷிரக்கம்பி, அதாவது கேட்டுவிட்டு நீங்கள்லாம் தலையாட்டணும். நீங்கள் ஆட்டு வேடோ மாட்டு வேடோங்கிற சந்தேகத்தை சொல்லிவிட்டு நானே தலையாட்டினேன்னு வச்சுக்கோங்க. என்ன நான் சொல்கிறது எல்லாம் எடுக்கிறார் ராமாயணத்தில். ஷிரக்கம்பி தலையாட்டப்படாதான். ததா லிகித பாடகா, எழுதி வச்சுன்னு பேசப்படாதான். எவ்வளோ கஷ்டம் சுவாமி, எழுதி வச்சுன்னு பேசப்படாது. ஏன்னா திடீர்னு கரண்ட் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஓன் அழ வேண்டியது தான். நம்ம உபன்யாசம் மாட்டுக்கு போயிட்டு இருக்கணுமே, எழுதி வச்சுன்னு பேசப்படாது. லிகித பாடகா அனர்த்தஜா, தப்பு தப்பாக அர்த்தங்கள் சொல்லப்படாதான். இப்போல்லாம் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு கிளாஸ்க்கெல்லாம் போகிறோம். ராமாயணத்தில் சுலபமாக பாருங்கள், ஃப்ரீயாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிளாஸ் எடுக்கிறார் வால்மீகி. இதெல்லாம் இல்லையாம் ஹனுமார் கிட்டேங்கிறார். அந்த ஹனுமாருங்கிற பேச்சாளி, அதனால தானே சீதா பிராட்டி ஜெகன்மாதா கிட்ட பெருமாள் இவரை தூதுவனா அமிச்சார். அதனால் ஹனுமார் பேசினதை கேட்டு ராமர் இதை சாமர்த்தியமாக அதை சொல்லி முடிக்கிறார். நேர சுக்ரீவன் கிட்ட கூட்டுன்னு போகிறார். சுக்ரீவா, ராமர் இருக்கார், பத்னி தொலைஞ்சு போயிட்டா, இவருக்குமா அப்படின்னு அவர் சேம் பிஞ்சுன்னு கிள்றார். சுக்ரீவன் ராமர் யோசிச்சு பார்த்தா, தள்ளெழுத்துன்னு இருந்தால் யாரோடெல்லாம் வச்சுக்க வேண்டியது பாரு இருக்குது சகவாசம். அதனால் அது ஏன்னா ராமருக்கு சீதா அனுபவம் பத்னி ரூபமாக இருக்குது இல்லையா. பதிம் நயதி இதி பத்னின்னு சொல்கிறோம். ஒரு கணவனை நல்பாதையில் நடத்துபவள் பத்னின்னு சொல்கிறோம். பேர்பட்டவளாக இருந்தாள் ஜெகன்மாதா. அவர் வருத்தப்பட்டார். அதனால் அவர் சொன்னார், உன் பத்னியை மீட்பதில் நான் உதவுவேன், என் பத்னியை மீட்பதில் நீ உதவ வேண்டும். அது ஒரு MOU, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் சீதா கபீந்திரஹா க்ஷணதாச்சராணாம் ராஜீவ ஹேமோஜ்வலனோபமானி சுக்ரீவராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்திங்கிறார் வால்மீகி. ஒரு பிணக்கு ஏற்பட்டு அந்த வாலியை வதம் செய்துவிட்டு சுக்ரீவனை பட்டாபிஷேக ராஜாவாக பண்ணி அடுத்தது 3 மாதம் 4 மாதம் சாப்பாடே இல்லை.
ராமருக்கு சீதை இல்லாமல் மழை காலமாக இருக்குது. 4 மாதம் ஆனவுடனே சுக்ரீவன் எழும்பவில்லை. அப்போது வந்து தாரை அமிச்சு சொல்கிறான், மன்னிச்சுட சொல்லுன்னு. உடனே லக்ஷ்மணன் கிட்ட க்ஷமாபணம் கேட்டு தேட ஆரம்பிக்கிறா. இதில் சுக்ரீவன் சொல்கிறான், இந்த பக்கமாக போய் தேடு, அந்த பக்கத்தில் போய் தேடு, டி நகரில் போய் தேடு சொல்லியிருக்கார், ஆலயபுரத்தில் போய் தேடு, இந்த பக்கம் போய் தேடு, அந்த பக்கம் போய் தேடு. ராமர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார், நமக்கு இந்த அட்ரஸ் எல்லாம் ஒன்றுமே தெரியாதே, இவருக்கு எல்லாம் தெரியறதே, எப்படி சுக்ரீவா இவ்வளோ படித்த? அப்போ சுக்ரீவன் சொல்ல, இல்லை நான் அரியர்ஸ் வச்சு பாஸ் ஆனவன் தான், இந்த தெரு வழியாக எங்கள் அண்ணா வாலி என்னை துரத்திருக்கார், அதனால் எனக்கு இந்த வழியெல்லாம் நன்னா தெரியும்னார். அதனால் அப்படி தேட ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது வடக்குக்கு கிழக்குக்கு மேற்குக்கு தெற்குக்கு எல்லா பக்கமும் அனுப்பிச்சாச்சு. தெற்குக்கு ஹனுமார் அமிச்சா. ஹனுமாரை பார்த்த உடனே ராமர் சொன்னார், என்னுடைய கனையாழியை பிடி. அவருக்கு ஒரு மோதிரம் இருந்தது, பிடி அப்படின்னார். ஹனுமார் வாங்கிட்டார். 70,000 குரங்கில் ஒரு குரங்குக்கு மட்டும் மோதிரம், 69,999க்கு ஒரு மோதிரமும் இல்லை. அது உங்களுக்கு கேள்வி கேட்கல. உடனே நம்ம சொல்லுவோம், இல்லை ஹனுமார் தான் தேடி கண்டுபிடிப்பார், அதனால தான் இவர் கொடுத்தார். ஏன் சுவாமி, அவர் தான் தேடி கண்டுபிடிப்பார்னு தெரிஞ்சால் இதுக்கு பாவம் 69,000 குரங்கை வீணாக அலக்கழிக்கணும்? அர்த்தம் அது இல்லையா. ஹனுமார் உள்ளுக்குள்ளே யோசிச்சுன்னு இருக்கார், இவர் என்ன பத்னியை எழுந்துவிட்டு உட்காந்து ஓன்னு அழுதுன்னு அவள் அப்பா மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்படாதா அப்படின்னு ஹனுமாருக்குள்ளுக்குள்ள சிந்தனை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ராமர் கண்டுபிடிச்சு விட்டார். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் அந்த கூட்டத்தில் நைஷ்டிக பிரம்மச்சாரி, மற்ற குரங்குலாம் கல்யாணம் ஆயிருக்கு, அதுகளுக்கெல்லாம் பத்னி பிரபாவம் தெரியும். அதனால் ராமர் பார்த்தாராம், பார்த்தாலும் பார்க்க வேண்டும், ஹனுமார் தான் பார்க்க வேண்டும்னு கனையாழியை கொடுத்தார். பெற்றுக்கொண்டார். கனையாழியை பெற்றுக்கொண்டு நேராக ஹனுமார் வந்து தெற்கு பக்கமாக போகிறார். திருக்குறுங்குடி மலை பக்கம் போகிறார். மகேந்திரகிரி பர்வதம், அங்கே எல்லாரும் போய் நிற்கிறா. எல்லாரும் 10 யோஜனைங்கிறா, 20 யோஜனைங்கிறா. சம்பாதி சொல்லிவிட்டான். தத்வாதா கர்ணனோத்யத் கருதுரு ஜவ சம்பாதி சம்பாதி வாக்கிய புரோதீர்ணா நோதி நகரி நகரி ஜனகஜாம் தீக்ஷதத்வாங்குலியம்னு எடுக்கிறார் பட்டதிரி ஸ்ரீமன் நாராயணியத்தில். நான் சம்பாதி வார்த்தை சொன்ன உடனே எல்லாரும் பறக்கணுங்கிறான். 10ங்கிறது 20ங்கிறது ஒரு குரங்கு, 50ங்கிறது அங்கே 100னா திரும்பி வரமாட்டேன்னா விதிர்த்து போயிட்டார் ஜாம்பவான். யாரால முடியும்னு கேட்கும்போது பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம்னு ஹனுமார் அங்கே ஓரமாக உட்காந்துருக்கார். அவருக்கு சாபம். ஏன்னா அவர் ரொம்ப சின்ன வயசில் பலசக்தியால் எல்லாரையும் போட்டு படுத்துவார், முடியை பிடிச்சி இழுப்பார், கோத்து விட்டுருவார். அதனால் ஒரு ரிஷி சாபம் கொடுத்தார், உன்னுடைய பலம் உனக்கே தெரியாது, அதனால் யூ வில் நாட் நோ யுவர் ஓன் பவர்ஸ். அதனால் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ சில நேரங்களில் தான் அப்படிலாம் பண்ணுவா, எல்லா இடத்தையும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அதனால் மோட்டிவேட் பண்ணி விடுறதுக்கு ஜாம்பவான் இருந்தார். உன்னால் முடியும்னு சொல்லும்போது ஹனுமாருக்கு அப்போ பழைய பலம் எல்லாம் ஞாபகம் வந்து பாறை மேலே ஏறி குதிக்கிறார். அப்படியே வளர்ந்துட்டு போகிறார். நம்ம இந்த ராக்கெட் எல்லாம் விடும்போது, இந்த ஸ்ரீஹரிகோட்டா அங்கெல்லாம் விடும்போது உள்ளேந்து வைஜானிகர்கள்லாம் இப்படியே அந்த கண்ணாடி அறையிலேன்னு பார்த்துட்டு இருப்பா. இது 10, 9, 8, 6, 5, 3, 2, 1 வரும்போது அது மேலே பறந்து போகும்போது எல்லாரும் கை தட்டுவா. அந்த மாதிரி ஹனுமார் பறந்து போனார். அது எப்படின்னா, அந்த இப்போது ஒரு விஷயம் பறந்து போச்சு, ராக்கெட் பறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, சுற்றி இருக்க செடிகள் எல்லாம் கொஞ்சம் தூரம் அது கூட்டுண்டு போயிட்டு கீழே விட்டுரும். அந்த மாதிரி ஹனுமார் பறக்கும்போது சுற்றி இருக்கிற செடிகள்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுந்துதான். அப்படின்னு நிறுத்தலை வால்மீகி. எது போலே அப்படின்னார், வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால், விருந்தோம்பல்னா என்ன, ஆற்று வாசல் வரைக்கும் 7 அடி போய் நின்றுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். இது சில கிரகங்களில் தேவையில்லை. போச்சு நீங்கள் கதவை சாத்தின்னு போயிடுங்கோம்பா. இவ ஆற்றுக்கு வந்ததுக்கு அது ஒரு பெரிய கைங்கரியமாக பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஹனுமார் வந்து அமுச்சு விட்டாராம். அந்த ஹனுமார் பறந்து போனார். அந்த ஹனுமார் பறந்து போகிற கட்டத்தை சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஏன்னா ஹனுமாருக்கு பறக்கும் சாமர்த்தியம் எங்கேருந்தாவது வந்திருக்கணுமோனோ சொல்கிறார். கருடன் எப்படி பறந்து சென்றாரோ, கருடன் எப்படி பறப்பார், அவர் வைனத்தையே கதிப்பராங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். வினதாசுதனான கருடன் பறந்து செல்வதுதான் உயர்ந்ததுங்கிறார். தேசிகன் வர்ணிக்கிறார். கருடமகில வேத நீடாதிரூடம் துஷத்பீட நோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்த மீடே ஸ்வநீடா கதிப்ரீத ருத்ராசு கீர்த்திஸ்தனா போக காடோபகூட ஸ்புரக்கண்டகவ்ராத வேத வ்யதா வேபமான த்விஜிஹ்வாதி பாகல்ப விஸ்வார்யமான ஸ்வட்டாபாட்டிகாரத்ன ரோச்சிஷ்சட்டாராதி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் ஜய கருட சுபர்ண தர்வீ கராஹார தேவாதி பாஹார ஹாரிந்தி வௌகஸ்பதிக்ஷிப்த தம்போளி தாரா கிணாகல்ப கல்பாந்த வாதூல கல்போதயானல்ப பீதாதி நோத்ய சமத்கார தைத்யாரி தைத்ய த்வஜாரோஹ நிர்தாதி நோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத் பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தேன கஷ்டித் நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹ நம இதமஜஹத்ஸ பர்யாய பர்யாய நிர்யானி லாஸ்பால நோத்வேல பாதோதி வீச்சி சபேட ஹதாகாத பாதாள பாங்கார சம்க்ருத்த நாகேந்திர பீடா ஸ்ருணீபாவ பாஸ்வன் நகஸ்ரேண ஏ சண்ட துண்டாய நிருத்ய குஜங்குருவே வஜ்ரே
परिणेतं श्रया तुभ्यमध्यात्म विद्या विधेया विधेया भवद्दास्य मापादयेता दयेताश्च मे मनुरनुगत पक्षि वक्त्र स्फुरत्तारकस्तावकश्चित्र भानुः प्रिया शेखरस्त्रायतं न स्त्रीवर्गापवर्ग प्रसूतिः परव्योम धामन् बलद्वेलि दर्प ज्वलद्वालखिल्यः प्रतिज्ञावतीर्ण स्थिरां तत्त्वबुद्धिं परां भक्ति धेनुं जगन्मूल कंदे मुकुंदे महानंद दोग्रीं अहीना महीना மகீனாந்தகான தேசிகன் வர்ணிக்கிறார். அதாவது ஒரு கருடாழ்வார் எப்படி பறக்கிறார், ஏன்னா கருடன் பறந்தால் சாமவேதத்தின் துவனி கேட்குமாம் அவர் பறக்கும்போது. தேசிகன் சொல்றார், கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு. அதனால கருடன் வேறல்ல, வேதம் வேறல்ல. மார்கழி மகா உற்சவத்தில் திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களின் ஜெய ஹனுமான் என்ற தலைப்பில் நடைபெற்ற அந்த சொற்பொழிவு உள்ளத்திற்கு இதமான நம்பிக்கையும் உறுதியையும் அந்த கடவுளின் அருளையும் அளிப்பதாக இருந்தது. இந்த வாய்ப்பை அளித்த ஜெயா டிவிக்கு மிகவும் நன்றி. மார்கழி உற்சவம், மார்கழி உற்சவம். கருட தண்டகம் கேட்டிருக்கேள். சுவாமி ஏதாவது பலன் சொல்லுங்களேன். ஏன்னா அது கேட்டால் பலன் சொல்லணுமோன்னு சும்மா கேளுன்னா யார் கேட்பா. இந்த கருட தண்டகம் சொன்னால் பாம்பு தேளெல்லாம் நெருங்காதான். சுவாமி அதனால் என்ன பிரயோஜனம்? இவ்வளோ பேர் சொன்னால் நாங்கள் அதை தேடி போடுறதுக்கூட வீடு தேடி அது வந்துடுத்து இப்போன்னு. அதனால் இந்த கருட தண்டகம்லாம் சொன்னால் அது மாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸ்ருங்கேரியில் எப்படி பகவத்பாதாள் வந்து ஒரு தவக்களையும் ஒரு பாம்பையும் ஸ்நேகத்தில் பார்த்தாரோ அந்த மாதிரி கருட தண்டகம் சொல்லுங்கோ. சுவாமி அது சொன்னால் வருமா? சொன்னால் வராது. அதுகள் மாட்டுக்கு ஏதோ ஒரு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அது இருந்துக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். அதனால் ஹனுமார் பறந்து போனார். பறக்கும்போது முதல்ல மைனாகம்ங்கிற பர்வதம் வந்தது. சுந்தரகாண்டம் நீங்கள்லாம் அடிக்கடி படிச்சிருப்பேள். சுந்தரகாண்டம்ங்கிறது கற்பக விருட்சம் காமதேனு. ஏன்னா அதை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை விஷயங்கள் ஸ்ரீ வால்மீகி பகவான் அதுக்குள்ளே அடக்கியிருக்காருன்னு. முதல்ல மைனாக்கம்னு ஒரு பர்வதம் வந்ததாம். அந்த பர்வதம் அந்த மலைங்கிறது தண்ணீருக்குள்ளே இருக்குது. மேலே வந்துடுத்து. ஹனுமார் இப்படி போனால் இப்படிங்கிறது, அப்படி போனால் அப்படிங்கிறது. ஹனுமார் வந்து இது போக விடாமல் தவிர்க்கிறதேன்னு கூட்டு விட்டார். மைனாகம் சொல்லித்து. நீங்கள் உடனே கேட்பேள், பர்வதங்கள் பேசுமா? அந்த காலத்தை பேசித்துன்னு வச்சுக்கோங்க. மனிதர்கள் பேசுறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த பர்வதம் பேசியிருக்கு. பர்வதம் சொல்லித்து, அப்பா உங்கள் அப்பா வாயுதேவன் என்னை ரட்சிச்சார், அதனால் என் மலையில் நீ தங்கிட்டு போ, 3 days 2 nights ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ 999 ஆஃபர்லாம் கொடுத்தது. ஹனுமார் பார்த்தார், ஏன்பா நான் சீதையை போய் தேடுவேனா, அவகிட்ட பேசுவேனா, உன் வீட்டில் தங்கி எப்போ நான் போக, உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன், உன்னை கட்டி பிடிச்சின்றதே உங்கள் ஆற்றுல இருக்கா மாதிரி. இதுதான் சாமர்த்தியம்ங்கிறது. பேச்சிலேயே சாமர்த்தியம்னு ஒன்று உண்டு இல்லையா? அதனால் இதுக்கு வேடிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லுவா, திருப்பந்துருத்தி வார்த்தைன்னு சொல்லுவா. அதாவது யாரோ ஆற்றுக்கு வரா, நான் எங்கள் ஆற்றுக்கு தான் வரான்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், வாங்கோ வாங்கோ, நீங்கள் வரும்போதே ஷார்ட்டுட்டு வருவேன்னு தான் எனக்கு தெரியும். புரிஞ்சு கொடுத்தா? அதுதான். இப்போ ஹனுமார் அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறார், அவ்வளவுதான். அப்படி வந்து அதை கட்டி பிடிச்சுன்னுட்டு மைனாகத்தை தாண்டி பறக்கிற. அப்போது அங்கேருந்து ஒரு பெரிய வாய் வருது. வாயே இவ்வளோ பெருசாக இருக்கே, மூஞ்சி அதை விட சின்னதாக இருக்குது. யார் இதுன்னு பார்த்தா அவள் சொல்கிறா, நான் சுரசா நாகமாதான்னு பேர், தீயே எனலாய பசிப்பினி தீர்த்தல் செய்வான் வாயுள் புகுவாயேங்கிறார் கம்பர். அதாவது எனக்கு ரொம்ப பசிக்கிறது. அந்த மாதிரி சொன்னார், எவ்வளவோ கட்டி வச்சிருக்கா போஜனாலயங்கள், அங்கே போய் சாப்பிட வேண்டியதானே, எங்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? அவள் சொன்னா, எனக்கு குரங்க சாப்பிட்ணும்னு ஆசை. ஏன்னா அந்த காலத்தில் நான்வெஜ்ஜில் கூட 5 ரூல் இருக்குது. பஞ்சனகாஹா பக்ஷ்யா, 5 நெயில்டு 5 அனிமல்ஸை தான் சாப்பிட்லாம்னு சாஸ்திரம். அதில் குரங்கு இல்லை அந்த 5ல். ஹனுமார் சொன்னார், லிஸ்ட்டில் நான் இல்லையேம்மா, நீ எப்படி என்ன சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன்? அது சொல்லிவிடுது, நான் சைனாவுடைய சிட்டிசன், நான் அத்தையும் சாப்பிடுவேன். அதனால் வந்து அவர் வளர்ந்துட்டே போனார், அவளும் வாயை பொழந்துட்டே போனா, அவரும் வளர்ந்துட்டே போனார், அவளும் வாயை பொழந்துட்டே போனா. அவள் எவ்வளவு பொழந்தான்னா, கீழ்வாய் கீழே நிற்கிறது, மேல் வாய் போக 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 கண்ணு நேர பார்க்காமல் மேலே பார்க்கறது. ஹனுமார் பார்த்தார், இதுதான் வழின்னு அவர் இன்னும் வாயை பழக்கும் போது சிறு உருவம் சூக்ஷ்ம ரூபம் எடுத்துட்டு வாய்க்குள்ளே போயிட்டு எச்சில் படாமல் வெளில வந்துட்டார். அவளுடைய ரூல் என்ன? நீ வாய்க்குள்ளே போகணும், போயிட்டு வந்துட்டார். सूक्ष्म रूप धरि सियहि दिखावा, विकट रूप धरि लंक जरावा, भीम रूप धरि असुर संहारे, रामचंद्र के काज सवारे, लाय सजीवन लखन जियाए, श्री
रघुवीर हर्ष उर लाए, रघुपति की बहुत बड़ाई। तुम मम प्रिय भरत सम भाई, सहस बदन तुमरो यश गावे। अस कही श्रीपति कंठ लगावे, सनकादिक ब्रह्मादि मुनीस, नारद सारद सहित ईश। यम कुबेर दिक्पाल जहाँ ते, कवि कोविद कहि सकै कहाते। तुम उपकार सुग्रीवहि कीना, राम मिलाय राजपद दीना। राम लक्ष्मण जानकी, जय बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी, जय बोलो हनुमान की। ஹனுமார் அப்படி அப்படி அவளை ஒரு ஸ்திரமாக அந்த ஞானத்தை வச்சு காண்பிக்க அவ சொன்னா, உன்னுடைய பக்தியை உன்னுடைய வைராக்கியத்தை பரிசோதிப்பதற்காக யான் வந்தேன். நான் தேவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டேன். எப்பேற்பட்ட ஞானம்பா, எப்பேற்பட்ட மதிப்பா உனக்கு, நீ நிச்சயமாக ஜெயிப்பாய்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. மூணாவது அவர் பறந்துட்டு போகிறார். இன்னும் லேண்டு பண்ணோம் லங்காவில். ஏதோ அவர் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. இந்த விமானங்கள்லாம் போகும்போது கூட அடிக்கடி நமக்கு என்னவோ டங்கு டங்குன்னு ஆடுற மாதிரி இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வைகுண்டம் அங்கேருந்து பக்கம் தான். அதனால் பாதி வழி போயாச்சு. அதனால் இவர் தவிச்சுட்டு இருக்கார். யாரோ இழுக்கிறாளேன்னு பார்த்தா எடுக்கிறார். சாயாயாம் கிருஹ்யமானாயாம் சிந்தையாமாச வானரஹான்னு எடுக்கிறார் வால்மீகி. ஒரு சாயாகிராகி, அதாவது நிழலை பிடித்து இழுக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்த சிம்ஹிகான்னு ஒரு அரக்கி ஹனுமாரை பிடிச்சி இழுக்கிறார். ஹனுமாரை பிடிச்சி இழுத்து ஒரு குட்டு விட்டாள். படிக்கிற காலத்தை கூட வாங்கினதில் இப்போ வாங்க வேண்டியதாக இருக்குது பாருன்னு ரெண்டாவது குட்டு விட போகும்போது ஹனுமார் யோசிச்சார், எனக்கு ராமநாமம் தான் கட்கம், ராமநாமம் தான் நமக்கு ஆயுதம். ஆயுதம்லாம் இந்த ரிவால்வர் அதெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். பெருமாளுடைய நாமம்தான் நமக்கு ஆயுதம், அதுதான் நமக்கு கவச்சம். அதனால் தியாகராஜர் சொல்கிறார், 3 அடையாளங்கள் ஒரு ராமபக்தனுக்கான். அதாவது ராமாயணம் சொல்லும்போது ஒருத்தர் உபன்யாசம் பண்ணும்போது நமக்கு ரோமகூப்பங்கள் எழுந்து நிற்கணுமா, இல்லைன்னு இப்போ சொல்லாதீங்க, நன்னா யாராவது உபன்யாசம் பண்ணால் அப்படி ஆகும். அதனால் ரோமகூப்பங்கள் எழுந்து நிற்கணுமா. அதை பட்டத்ரீள் சொல்கிறார். குருவாயூரப்பனை 99 தசகத்தில் சேவிச்சு முடித்த பட்டத்ரீள் ஸ்ரீ குருவாயூரப்பனை 100வது தசகத்தில் சொல்கிறார். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவளி லோபனீயம் பீயூஷாப்லாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரம சுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைங்கிறார். பெருமாளே உன்னை சேவிச்ச உடனே அந்த பக்தியில் எனக்கு ரோமகூபங்கள்லாம் எழுந்து நிற்கிறதேங்கிறார். அது கிருஷ்ணருக்கும் சரி ராமருக்கும் சரி. அதனால் தியாகராஜர் சொன்னார், முதல் அடையாளம் ஒரு பக்தனுக்கு ராமாயணம் சொன்னால் ரோமகூபங்கள் எழுந்து நிற்கணுமா. ரெண்டாவது சொன்னார், ராமபக்தன்கிற முத்திரை இருக்கணுமா. முத்திரைன்னா என்ன? டாட்டூ. டாட்டூ என்ன இருக்கணும்? ராமபக்தன்கிற முத்திரை இருக்கணுமா, அதுதான் டாட்டூ. மூணாவது, கையில் ஒரு வாள் இருக்கணுமா, ஆயுதம். என்ன வாள்னா ராமநாமங்கிற வாள் இருக்கணுமா. இது 3 இருந்துட்டானா அவனுக்கு பக்தன்னு பேரான். ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமோ ராமபக்துடனே முத்ரவிளையோ ராமநாமமனே வரகக மிவிராஜில்லுனைய ತ್ಯಾಗರಾಜು ನೀಗೆ ಬಂಡುರೀತಿ ಕೊಡು ವಿಯವಯ್ಯ ರಾಮ ಬಂಡುರೀತಿ ಕೊಡು ವಿಯವಯ್ಯ ರಾಮ ராம. ராமபக்தனுக்கு இதெல்லாம் அடையாளம்ங்கிறார். ஹனுமார் பறந்து போனார். இப்போ லங்காபட்டினத்துக்குள்ளே பிரவேசம். லங்காபட்டினத்துக்குள்ளே போன உடனே இப்படி தேட ஆரம்பிக்கிறார். சீதையை தேடணுமோனோ முதல்ல என்ட்ரியில் இமிக்ரேஷன் ஆஃபீஸர், அது யாருன்னா லங்கினி. அவள் தான் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் லங்காவுக்கு. அவள் சூலத்தை வச்சா, ஹூ ஆர் யூ, ஷோ மீ யுவர் பாஸ்போர்ட். கேட்க மாட்டாளா ஒரு நாடுலேருந்து நாடு வந்தால். அவர் சொன்னார், இல்லைம்மா விசா ஆன் அரைவல்னு கேள்விப்பட்டேன்,
அதனால் நீ அடித்து கொடுப்பேன்னு நினச்சேன். அவ சொல்லிவிட்டா யூ ஆர் ட்ரைங் டு ஃபுல் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டு விட்டாள். இதுக்கு வரிசையாக இப்போ பாருங்கள், ராம கைங்கரியத்தில் என்னெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் அது தப்பாக நினைக்கல. நம்மளெல்லாம் வாங்கினா இவருக்கு போய் கைங்கரியம் பண்ணுறோமே இதுதான் மிச்சம்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி விட்டுருவோம். சகுண பிரம்ம பராத்பர ராம் காலாத்மக பரமேஸ்வர ராம். சகுண பிரம்ம பராத்பர ராம் காலாத்மக பரமேஸ்வர ராம். சேஷகல்ப சுக